நிறை மாத கர்ப்பிணி மாடு ஒண்ணு மேய்ச்சலுக்கு மொத்த மாடுகளோட கூட்டமா ஆத்தோட நடுத்திட்டுக்கு மேய போயிருக்குதுங்க. மேய்ச்சலுக்கு போன எல்லா மாடுகளும் வீடு திரும்ப, ஆனா அந்த கர்ப்பிணி மாடு மட்டும் வீடு திரும்பவே காணுங்க. ஒரு நைட்டு ஃபுல்லா பார்த்துருந்துட்டு மறுநாள் அந்த மாட்டோட உரிமையாளர் 112க்கு தகவல் தெரிவிச்சு உதவி கேட்கறாங்க. உபகரணங்களோட அங்க போன எங்களுடைய வீரர்கள் கையில இரும்பு ட்ரம்மோட அந்த நடுத்திட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த மாடு உண்மையாவே கன்றுட்டும் வர முடியாம விட்டுட்டும் வர முடியாம கன்றுக்கு அரவணைப்பா அங்கேயே பாதுகாப்பா எங்களுடைய வீரர்கள் மாட்டோட உரிமையாளர் கேட்டுக்கிட்டது போலவே கன்று மட்டும் கூட்டிட்டு வாங்க, மாடு பின்னாடியே நீஞ்சி வந்துருன்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே கன்று தூக்கி அந்த இரும்பு ட்ரம்முக்குள்ள அந்த கன்றுக்குட்டி படுக்காம விழுக்கு விழுக்குன்னு உதைச்ச மாதிரியே இருந்ததால அந்த கன்றுக்குட்டியோட காலை கொஞ்சம் அன்பான ஒரு முடிச்சுல கட்டி இறுக்கமா கட்டாம அதை தண்ணிக்குள்ள கூட்டிட்டு வர அந்த உரிமையாளர் சொன்ன மாதிரி பின்னாடியே நீஞ்சி வந்துருச்சுங்க. அந்த கன்றுக்குட்டியை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சதை பார்த்த உடனே அங்க கூடி நின்று வேடிக்கை பார்த்த கிராம மக்கள் மனம் மகிழ்ந்து எங்களுடைய வீரர்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாய் பசுவும் கன்றும் எப்படியும் அந்த நைட்டு பூரா தூங்காம தாங்க இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் தன்னுடைய கூட்டத்தோட தன்னுடைய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நிம்மதியா சேவைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.